தருமபுரியில் தார் சாலை அமைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்த இடத்தை தனிநபர் சொந்தம் கொண்டாடுவதால் கேள்வி கேட்ட ஊர் மக்களை அடியாட்களை வைத்து இரும்பு கம்பியால் அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கெலப்பாறை கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவர்களது தோட்டங்களில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அந்த தோட்டத்திற்கு செல்லும் சாலை குரங்குநேரி சாலை என சொல்லப்படுகிறது. இந்த சாலையை சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அப்பகுதியில் வாழும் மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் இதனை மண் சாலையாக அமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜல்லி சாலை அமைக்கப்பட்டு அந்த ஜல்லி சாலையை தார் சாலையாக அமைக்க கடந்த 10/8/2024 தேதியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சுமார் 50,66,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த தார் சாலை அமைக்கும் பணியானது தொடங்கிய போது கெலப்பாறை கிராமத்தை சேர்ந்த சேகர் என்பவர் அவருடைய நிலத்தின் அளவு இந்த சாலை வரை உள்ளதாக கூறி அந்த வழியில் ஊர் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என தடுத்து நிறுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்து கேட்க சென்ற ஊர் பொதுமக்களை அடியாட்களை வைத்து இரும்பு கம்பியால் தாக்கியதாக ஊர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனை அறிந்த அரூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்திய பின்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களிடம் கேட்டபோது தார் சாலை போடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த இடத்தை போலியாக பட்டா செய்த நபரை ஊர் பொதுமக்கள் கேட்கும்போது தங்களை அடியாட்கள் மூலம் தாக்கியதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.